உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெருக்கமான ஒருத்தவங்கள்ட்ட இருந்து திடீர்னு ஒரு நாள் இப்படி ஒரு மெசேஜ் வருது, இனிமேல் என்ன காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு. இப்படி வந்தால் உங்கள் மனசு எப்படி ரியாக்ட் பண்ணும்? வணக்கம்ங்க, நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். இது நிழல் காதல் கடைசி எபிசோட் இந்த சீரீஸோடது. பிஜி அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து 3 நாள் ராத்திரி தூங்கும் பொழுது, ஈவன் பகலில் கூட அவரோட கடந்த காலத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா அவரோட மனசில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துக்கு நடுவில் தன்னுடைய கல்யாண வேலையும் பார்த்துக்கிட்டே மணிமாறன் இது எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்காரு. ரெஜினா தன் கடந்த வாழ்க்கையில். வாங்க அடுத்த 3 நாள் கழித்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கல்யாணம் தான் நடக்கும், வேறு என்ன நடக்கும்? வாங்க 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 வாங்க, ஜாலி 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 ஃபேஸ்க்கு போகிறோம். பட் அஃப்கோர்ஸ் ரெஜினா ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாதுல்ல. பிளைண்டாக மெசேஜ் அனுப்பாத, அவ்வளோதான், போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் நடந்துருக்குதா? இல்லை அந்த மாதிரி வில்லனிசமே நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவங்க மைண்ட் வாய்ஸ் ஃபீல் ஆகிட்டுருக்கா? சரி, கதைக்குள்ள போங்க, வாங்க வாங்க வாங்க. அடுத்து 2-3 நாள் இதே யோசனையோட நம்மால் ஹீரோ யோசனையே சுற்றிட்டு இருக்கிறாரு. பட் வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஸ்டில் சம்வேர் வித் ரெஜினா, மைல்டாக அங்கங்கே வருது போகுது. ஆனால் சொந்தக்காரங்கள்லாம் மொத்தமாக வந்து இறங்கிட்டாங்க. நாளைக்கு முடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசி நாள் இரவு அன்னைக்கு அவங்க இவருக்கு அனுப்பிச்ச இந்த ஒரு மெசேஜ் ஞாபகம் வருது. பட் எகெயின் இவ்வளோ தூரத்துக்கு அந்த ரீவைண்டான மனசு திருப்பி அந்த ஒரே பாயிண்டில் தான் வந்து நிற்கிது. நம்ம மேலே என்ன தப்பு இருந்துச்சா? நம்ம எதாவது தப்பாக நடந்துக்கிட்டோமா அவகிட்ட? கடைசியில் எதுக்காக வேணான்னு சொல்லிட்டு போனால் தெரியவே இல்லையே அப்படின்னு. ஈவன் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க, அப்போ கூட 2 பேரும் அதை பற்றி பேசிக்கவே இல்லை, கேட்டுக்கவே இல்லை. ரெஜினா தான் வந்து நான் உன்னை இங்கே பாப்பா நினைக்கலான்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அடுத்த நாள் காலையில் சம்பவம் இருந்துச்சு. விடியுது, எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் வந்துட்டு சீக்கிரமாகவே முகூர்த்தம். ஸோ தாலி கட்டத்தெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ரெடி ஆகிடுது, நடந்துடுது. கெட்டி மேலே அவ்வளோ அழகாக சூப்பராக சாரி கூறப்பட்டு சேலை கட்டி நம்மளோட செல்வி இருக்கிறாங்கல்ல, இன்னசென்ட் ஸ்வீட் செல்வி, அழகாக மணிமாமான்னு சொல்லி சுற்றி வந்த நம்ம செல்வி கடைசியில் அவங்களுக்கு ஆசைப்பட்ட அவங்களுடைய மணிமாறன் என்ற மணிமாமாவோட கல்யாணம் நடைபெறுகிறது. அதான் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்களே. எஸ் 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 அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் கலந்த அழகு, அன்பு, வெக்கம், ஒரு ஹோல்சமான கேரக்டருங்க. சொல்லப்போனால் மணிமாறனுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் செல்வி ஒரு வகையில். இவ்வளோ நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி அவர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு முறை பொண்ணு. என்ன கல்யாண சம்பிரதாயம்லாம் முடியுது. நம்ம மணிமாறன் மஞ்சள் கயிறு எடுத்து செல்வியோட கழுத்தில் கட்டுறாரு. 3 முடிச்சு. மக்கள் எல்லாரும் சந்தோஷம். பொதுவாக சொல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செல்வியோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷம். மணிமாறன் நல்ல ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய ஆள். ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. முறை பையன் இருக்கிறபொழுது இதுக்கு வெளியே பையன் தேடுறீங்க அப்படின்னு அவங்க வீட்டில் வர்றவங்க போகிற சொந்தக்காரங்களாம் சொல்லி கடைசியில் அவங்களே கன்வின்ஸ் ஆகி இவகிட்ட சொல்லி, யார் நம்ம செல்விக்கிட்ட சொல்லி, என்னப்பா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் அவங்க உடனே எனக்கு சந்தோஷம், நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு மணிமாமாவை மனசார காதலிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அதை வெளிப்படுத்த அவங்க அப்பா அம்மா இங்கே வந்து பேசணுன்னா ஓகே எல்லாம் சார்ட் அவுட் ஆகி. ஸோ அந்த மாதிரி முடிவு பெற்று நடைபெற்ற இந்த காதல் கல்யாணம்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு அரேஞ்ச்டு மேரேஜை பார்த்து செல்வியோட அப்பா அம்மா, செல்வியோட தம்பி எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்து செல்வியோட தம்பின்னு சொல்லும் பொழுது அவங்களோட ஆஃபீஸ் கேங் இருக்கிறாங்கல்ல, எஸ் எல்லோரும் இருந்தாங்க எக்ஸப்ட் 1 பர்சன். எஸ் பண்ணியிருப்பீங்களே, அந்த வாட்ஸ்அப் ஃபோட்டோவில் ஒரு பொண்ணை பார்த்த உடனே நம்ம மணிமாறன் ஷாக் ஆனார்ல, அந்த பொண்ணு தான் ரெஜினா. அவங்க வந்து கல்யாண நாள் இன்றைக்கி அவங்க இல்லை. இதை வந்து மணிமாறன் நோட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாரையும் ஒத்துக்குவோம். ஆனால் இந்த விஷயத்த செல்வியும் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கிட்டையும் கிஃப்டெலாம் வாங்கி ஆசீர்வாதம்லாம் வர்றவங்கள்ட்டெல்லாம் விழுந்து எந்திரிச்சு கும்பிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே மதிய சாப்பாடு வந்து தொடங்க ஆரம்பிச்சிருது. எல்லோரும் சாப்பிட்றாங்க. பந்தி போய்க்கினே இருக்குது. அந்த பந்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் பொண்ணு மாப்பிளை வாங்கப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு 2 பேரும் மாற்றி சம்பிரதாயத்துக்கு ஊட்டி விடுறாங்க. என்ன
அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, சரிப்பா அவங்க 2 பேரும் இப்போ தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல்ல சாப்பிட்றாங்க ஒன்றா, எதாவது பேசுவாங்க, எல்லோரும் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே செல்வி வந்து, மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை கல்யாணம் பண்ணதில் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு மணிமாறன். சிரிச்சுட்டு அவரும் சாப்பிட்றாரு. என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை செல்வி அப்படிங்கிறாரு. மாமா கேட்கணும்னு நினச்சேன், நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னா கேட்கட்டுமா அவனு அப்படிங்கிறாங்க. சொல்லு செல்வி. மாமா யார் அந்த அந்த கேரளா பொண்ணு, அந்த ரெஜினா, அவங்க யாரு மாமா அப்படின்னு கேட்குறாங்க. மணிமாறனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. செல்விக்கு இதெல்லாம் புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்குதா அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம், ஏன் எதுக்காக கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வியை பார்க்குறாரு. இல்லை மாமா நீங்கள் சொல்லணுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அமைதியாக சாப்பாடு கூட வாயில் வைக்க அவன் நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. அவள் என்னோட கடந்த காலத்தில் இருந்த ஒரு 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 ஆள், அவ்வளோதான் செல்வி அப்படிங்கிறாரு. என்ன மாமா சொல்கிறீங்க, உங்களை அவங்க விட்டு போயிட்டாங்களா, இல்லை எப்படி, எதனால் எப்படி, இது என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ள? அரசல் பரசலாக கேட்குறாங்க. நேராக கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மணிமாறன் மாமா எப்படி எடுத்துக்குவார்? ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு துளி டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கிறார். எப்போயும் இருக்கிற அந்த எந்து அவர் ஃபேஸில் இல்லை. என்ன தான் எல்லோரும் கல்யாணம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவர் பார்க்கல, அவரை பற்றி தெரியாத ஆளுங்க எல்லாருக்குமே அவர் ஹாப்பியாக இருக்கார் தான் தெரியும் அவர் ஃபேஸில். ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ ரசித்து பாசத்தை காட்டி கிடைக்கிற இடத்துலலாம் வந்துட்டு காதலை காட்டுற செல்விக்கு தெரிஞ்சிருந்துச்சு இது வந்து நம்மளோட எப்பயும் இருக்கிற மணிமாறன் மாமாவோட முகம் கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் இல்லை நம்மளோட மாறன்கிட்ட. நீ இன்னும் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கியா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான, நான் அடிக்கடி கோயம்புத்தூர் போவேன்ல, ராஜன் வேலை நிறையா தருவான்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்கா செல்வி உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா, இவளை பார்க்கன்னு போக மாட்டேன், பட் நிறையா வேலைகள் அமையும் பொழுது அந்த வேலைக்கு நடுவில் இவளை பார்ப்பேன். நம்ம ராஜனோட பிஜியில் தான் அவள் இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி 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 மாமா, அந்த கூட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பொரியல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த சைட்லேருந்து சட்டியிலேருந்து எடுத்து வைக்கிறாங்க. இவர் சிரிக்கிறாரு. உன்னை நான் காயப்படுத்துகிறேன்னா செல்வி அப்படின்னு கேட்குறாரு. மாமா அது முடிஞ்சு போன விஷயம், இப்போது நீ என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட நடந்துக்கிறேங்கிறப்ப எனக்கு சந்தோஷம் மாமா, நீ காயெல்லாம் படுத்தலை அப்படின்னு சிரிக்கிறாங்க. இவருக்கும் ஒரு மாதிரி பூரிச்சு போகுது. அதுக்கு அடுத்த கேள்வி அவங்களே கேட்குறாங்க. ஏன் மாமா அவங்கள விட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறோட, எனக்கு அதுக்கு பதிலே இல்லை செல்வி, நானும் உன்ன மாதிரி தான் ஏன் விட்டு போனான்னு நிறையா நாள் நினச்சது உண்டு அப்படிங்கிறாரு. சரி விடுங்க மாமா, உங்களோட பழைய நினைவுகளை இருந்துட்டு போட்டோம், என்ன சொல்கிறீங்க? நம்ம இப்போ சாப்பிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சாலும் என் மனசு விட மாட்டேங்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு சூப்பராக நல்ல கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்னை ரொம்ப தூண்டிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அந்த ஆர்வத்தினால போய் எல்லாத்தையும் பிரிக்கலான்னு இருக்கேன், நீ வாமாம்மா நம்ம போய் சேர்ந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. சிரிச்சுட்டு அவர் சாப்பிட்றாரு. எஸ், இங்கே மணிமாறன் டிசர்வ்ஸ் அ கிளாரிட்டி. என்ன நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் நீங்கள் மணிமாறனாக இருந்திருக்கீங்களா, இல்லை ரெஜினாவாக இருந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் ஒருத்தவங்களை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது இங்கே வந்து நிர்ணயிக்கப்படுறதில்ல. அது நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டியா, அவங்கள விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் இல்லை. போகலாம், உங்களுக்கு செட் ஆகலை பிடிக்கலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறதுல ஒன்றும் அநியாயம் கிடையாது. ஆனால் அதுக்கான ஒரு என்னங்கிறத தெரிவிக்கிறதுக்கு முயற்சிக்கலாம்ல. இல்லாட்டி இப்போ மணிமாறன் எப்படின்னு தெரியல, அவரை தாண்டி இன்னும் சில பேர் ரொம்ப யோசிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம தான் தப்போ, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டு மீறி இருக்கிற வாழ்க்கையும் வாழாமல் வேறு யார் கூடயும் நெருங்கி பழகாமல் அப்படியே ஒதுங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு ஆனால் மனசுக்குள்ளே தானாக ஓரமாக உட்காந்து ஒரு ஏக்கத்தோட சாகிற வரைக்கும் நம்ம என்னமோ பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையில் அவங்கள்ட்ட, அதுக்கு பதிலே இல்லாமல் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல.
உங்களுக்கு கூட இருக்கலாம், இல்லை நான் சொன்னது போல் அந்த வேலையை நீங்களே பார்த்து விட்ருக்கலாம் வேறு யாருக்காச்சும் ரெஜினா மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் பி ஜென்யூன் அப்படின்னு தான் சொல்ல வரேங்க. இங்கே அதுக்கு மேலே நான் ஆர்ஜே ஹரிஷாக சொல்கிறதுக்கு வரைக்கும் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் சொல்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போது அவ்வளோ ஒன்று மண்ணா பழகிட்டு என்ன திடீர்னு வாழ்க்கையில் ஒரு நாள் காதல் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போகிறாங்க அந்த ஒரு ஆள் அப்படின்னா, பேசாமல் போயிடுறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த உறவில் இருந்த இன்னொருத்தருக்கு மட்டும் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு புலம்பு விட்டுட்டு போகிறது நியாயமா சொல்லுங்கள்? இது ஒரு மனுஷத்தன்மையா? அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சரி, உங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்கல, அவன் என்ன ஆனால் எனக்கு என்ன, அவன் எப்படி போனால் எனக்கு என்ன நினைக்கிறத தாண்டி அவங்களும் ஒரு மனுஷால் தானே. உங்களால் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி நீ எந்த தப்பும் செய்யலைங்கிறதையாச்சும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு இது நடக்காது, நம்ம இனிமேல் பேச முடியாது அப்படின்னு போகலாம். ஏன்னா இங்கே ரெஜினா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, மாறன் அதையும் கேட்டுக்கவும் இல்லை. கரெக்டாக இங்கே நேரில் வந்து அப்போ கூட கேட்டிருக்கலாம், ஆனாலும் கேட்கல. அவர் 3 நாள் உட்காந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பூரா தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு, நைட்டு பூரா தூங்காமல் இந்த மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாரோ? எனிவேஸ், சில காதலுக்கு பதிலே கிடையாது, சில உறவுகளுக்கு சரியான முடிவே கிடையாது. ஆனால் பதில் கிடைக்காதனால அந்த காதல்லாம் பொய்ன்னு ஆயிடாது, சரிங்களா? ஒருத்தர் போயிட்டதால் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஆயிடாது. மேபி அந்த காலம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறையா இருக்குது இல்லையா? திடீர்னு நான் பயங்கரமாக ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ஹரிஸ்லேருந்து ஃபிலாசபர் ஹரிஸாக மாறிட்டேன். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தத்தை தாண்டி நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலையுமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். சொல்லப்படாத காதலாக முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி சொன்ன காதலுக்கு பதிலே தெரியாமல் திடீர்னு கட் ஆஃப் ஆன காதலாக இருக்கும், இல்லை நம்மளே அந்த வேலையை பார்த்துட்டு தப்பிச்சு போனாலாக இருக்கும். ஸோ இந்த வகையில் இந்த நிழல் காதல் சீரீஸ் உங்களுக்கு கனெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம மணிமாறனுக்கு நடந்தது போல் பதில் கிடைக்காத, முடிவு கிடைக்காத, ஆனால் நடந்தது மட்டும் ஒரு உண்மையான காதலா நீங்கள் இது வரைக்கும் கேட்டது நிழல் காதல் நம்மளுடைய தமிழ் ஆடியோ கதைகள் சேனலில். நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.